ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எல்எஸ்எம் ஒர்க்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கமேல் டிஜிகோல்ட் ஆப்பில் வந்து நான் ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். அதை வந்து ஆன்லைனில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன் கோல்டு காயின் அப்படின்னு சொல்லிட்டு, இதை நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். எப்படி வீட்டுக்கு சேஃப்டியாக வருமா, எப்படி என்னன்ட்டு. சரி, நான் வாங்கியிருந்தேன், இதை வீடியோவாக எடுத்து போடுவோம், கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நான் எப்படி பே பண்ணேன், எப்படி வந்து என்னென்ன ப்ராசஸ் பண்ணேன், என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணி அவங்க வந்து எனக்கு கரெக்டாக அனுப்புனாங்கன்ற ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம் வாங்க. ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 2000 years later. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மே மாதம் வந்து போன வருஷம் அந்த ஸ்கீம் ஜாயின் பண்ணேன். 100 ருபீஸ் கட்டி தான் நான் ஜாயின் பண்ணேன். இந்த மாதம் கரெக்டாக மே மாதம் எனக்கு முடிஞ்சிருச்சு. ஸ்கீம் வந்து மெச்சூரிட்டி முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி அன்றைக்கே நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறது பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தங்கத்தோட தேவை வந்து ரொம்ப அதிகமாகவே போயிட்டுருக்கு. எவ்வளோ தான் ரேட் அதிகமானாலும் தங்கம் வாங்குறது யாருமே நிறுத்தலை. ஆனால் மிடில் கிளாஸால் இதை ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக போயிட்டுருக்கு. யாருமே வந்து வாங்க முடியாத சூழ்நிலையாக போயிட்டுருக்கு. அதனால் வந்து உங்களால் முடிஞ்சது இந்த மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ணி கண்டிப்பாக வாங்குங்க. அது வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக உதவும். ஏன்னா வந்து நம்மளால் இன்றைக்கி வந்து மிடில் கிளாஸால் இன்றைக்கி நேரடியாக போயிட்டு ஒரு அமௌண்ட்டு பே பண்ணி நம்மளால் கோல்டு வாங்குறது ஒரு பெரிய விஷயமாகவே போயிடுச்சு. அதனால் உங்களால் முடிஞ்சது ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் பே பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வைங்க. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபாய் 200 ரூபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணால் பே பண்ணிக்கலாம். உங்கள் வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு இத்தனை டைம் கூட நீங்கள் பே பண்ணலாம். டெய்லி பே பண்ணலாம், வீக்லி பே பண்ணலாம், மந்த்லி பே பண்ணலாம், எப்படினாலும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். என்னால் முடிஞ்சதை நான் 100 ரூபாயில் ஸ்டார்ட் பண்ணி 500 ரூபாய் 800 ரூபாய் 1000 ரூபான்னு ஒரு மாதம் ஒரு மாதிரி நான் பே பண்ணுவேன். டெய்லி பே பண்ணுவேன். என்கிட்ட எப்படி கேஷ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பே பண்ணிப்பேன். பே பண்ணி தான் இன்றைக்கி வந்து நான் 1 கிராமுக்கு கொஞ்சம் கம்மியாக எனக்கு நான் வந்து காயின் வந்து சேர்த்துருந்தேன். அந்த பெனிஃபிட்டோடு சேர்த்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எனக்கு 1 கிராம் 1 மில்லி வந்து ஆட் ஆகிருந்தது. நல்லா சூப்பராக வந்து ஆட் ஆனதுக்கப்புறமா வந்து இந்த ஸ்கீம்லாம் வந்து கட்டி முடித்து மெச்சூரிட்டி டேட் முடிஞ்சு நோட்டிஃபிகேஷனும் வந்துருச்சு. அன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணேன். அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து வெரிஃபை வந்து நாங்கள் பேஜ் வந்து ஃபுல்லாக வெரிஃபை பண்ணிட்டு கால் பண்ணுறோம் நாங்கள். பட் 4 டேஸ் ஆகியுமே கால் பண்ணலை. சரி, நம்மளே திரும்பி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் கால் பண்ணி சொன்னேன். நீங்கள் ஃபோன் பண்ணுறீங்க, திரும்பி பண்ணவில்லை. அப்புறம் சாரி சொன்னாங்க. சாரி மேம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய பேன் கார்டு, ஆதார் கார்டு, அந்த ஆப்பில் வந்து ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு மெயில் பண்ண சொன்னாங்க. அந்த மெயில் பண்ணதுக்கப்புறமா 2 டேஸ் வெயிட் பண்ண சொன்னாங்க. எல்லா ப்ராசஸுமே முடித்ததுக்கப்புறமா நமக்கு வந்து என்ன பண்ணாங்கன்னா கால் பண்ணி உங்களது எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிருச்சு மேடம், இப்போ நீங்கள் கோல்டு எடுத்துக்கிறீங்களா, பொருளாக எடுக்க போகிறீங்களா, இல்லை காயினாக வேணுமா, எப்படி வேணும்னு சொல்லுங்கன்னாங்க. நான் எனக்கு காயினாகவே கொடுத்துருங்க, எனக்கு வந்து நான் காயினாகவே எடுத்துக்கிறேன், என்னால் நேரில் வர முடியாதுன்றதுனால தான் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறேன். ஓகே மேம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போயே எடுத்துக்கிறீங்களா சொல்லுங்கள், உடனே நாங்கள் பில் பே பண்ணிடுவோம். நாங்கள் எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணுற மாதிரி வருமானு கேட்டேன். ஏன்னா அப்போ என் கையில் கேஷ் இல்லை. அப்போ 2 டேஸ் வெயிட் பண்ணுங்கள் மேம், நான் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். ஓகே மேம், நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. மறுநாள் வந்து அவங்களே ஃபோன் பண்ணாங்க. 2 டேஸ் நான் வெயிட் பண்ண சொன்னேன். 2 டேஸ் கழிச்சு ஃபோன் பண்ணி கேட்டாங்க, இப்போ பில் போட்டுக்கலாமா மேம்னு. நான் சொன்னேன், ரொம்ப அதிகமாக கேஷ் பே பண்ணுற மாதிரி இருக்குமா அப்படின்னேன் காயினுக்கு. இல்லை மேடம், ஒரு 1000 ருபீஸ்க்குள்ளே தான் வரும் அப்படின்னாங்க. சரி, ஓகே, அப்போ பில் போட்டுருங்க அப்படின்னேன். பில் போட்டாங்க. 400 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வந்து நான் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த காயினோட மதிப்பு பார்த்திங்கன்னா 7100 ரூபாய். நான் 1 கிராமுக்கு கம்மியாக தான் கட்டியிருந்தேன். பெனிஃபிட்டோடு சேர்த்து தான் எனக்கு 1 கிராம் 1 மில்லி ஆட் ஆகிருந்தது. இதுக்கு வந்து ஜிஎஸ்டிலாம் போட்டு நமக்கு எக்ஸ்ட்ரா 400 ருபீஸ் வந்து பே பண்ண சொன்னாங்க. இது மொத்த அமௌண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சேர்த்து 7100 ரூபாய் வந்துச்சு. அவ்வளோதான். இந்த காயின் வந்து பார்த்திங்கன்னா 916 தான், 22 கேரக்டர் தான். கொரியர் பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸ்லாம் முடித்து உடனே அன்றைக்கே எல்லாமே எனக்கு ப்ராசஸ் முடிச்சிட்டாங்க. பில் நான் பே பண்ணவுமே அந்த ஆப்குள்ளே போயிட்டு இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு வீடியோலாம் அனுப்பியிருந்தாங்க. எல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ட்ராக் நம்பர்லாம் அனுப்பி எல்லா ஆர்டர் நம்பர் அதெல்லாம் போட்டு அனுப்பிட்டாங்க. உங்களுக்கு 1 வீக்கில் வந்துடும் அப்படின்னாங்க. காயின் வந்து நீங்கள் எந்த மாதிரி, இப்போ காயின் வந்து நான் மீனாட்சி காயின் வந்து எனக்கு 1 கிராமில் இருந்ததுனால, எனக்கு அவைலபிள் இருந்ததுனால உடனே அனுப்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து காயின்லேயே வந்து லக்ஷ்மி இந்த மாதிரி நிறையா போட்டு இருக்கு இல்லையா, அந்த மாதிரிலாம் நீங்கள் கேட்டிங்க. அதே மாதிரி கிராம்ஸ் மாறும். அப்படின்னும்போது அவங்கக்கிட்ட அந்த நேரத்தில் அவைலபிள் இருந்தால் உங்களுக்கு உடனே அனுப்பிடுவாங்க. இல்லைனா 1 வீக் கூட ஆகும். உங்களை வெயிட் பண்ண சொல்லுவாங்க. காயின் எப்போ அவங்களுக்கு வருதோ அப்போ தான் அவங்க சென்ட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க என்கிட்ட. எனக்கு இருந்ததுனால உடனே சென்ட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பேக்கிங்குமே பக்காவாக சூப்பராக பண்ணி அனுப்பியிருந்தாங்க.
கொரியர் வர்றதுக்கு முன்னாடி காலைல ஃபோன் பண்ணாங்க. நீங்கள் வீட்டில் இருப்பீங்களான்னு கேட்டாங்க. இருப்போம்னு சொல்லுவோம். ஈவினிங்காக தான் வந்தாங்க. ஆதார் கார்டும் பேன் கார்டும் கேட்டாங்க. டீட்டெயில் கொடுத்ததுக்கப்புறமா கீழே வந்து சைன் பண்ணிவிட்டு ஒரு பேப்பரில் நமக்கு இந்த கொரியரை கையில் கொடுத்துட்டாங்க. பேக்கிங்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. இந்த பேக்கிங் ஓப்பன் பண்ணுறதுக்கே ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. எல்லாம் ஓப்பன் பண்ணி பாப்பா தான் வந்து தூங்கி எழுந்து வந்து நான் தான் எடுப்பேன், நான் தான் ஓப்பன் பண்ணுவேன்னு சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இருந்தா. சரி ஓப்பன் பண்ணு, அதனால் என்ன அப்படி சொல்லிட்டு ஒரு தேங்க்யூ லெட்டரும் நமக்கு அனுப்பியிருந்தாங்க. பேக்கிங்கும் பயங்கரமாக இருந்துச்சு. நல்லா வந்து ஒரு சேவிங்ஸ் பண்ணணும், நீங்கள் வீட்டில் இருந்தே பண்ணணும், இதிலேயே பே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதில் நீங்கள் கட்டுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப் தான் எனக்கு தெரிஞ்சு. அதே மாதிரி நேரில் போய் நம்ம வாங்கினாலும் வாங்கிக்கலாம். சென்னையில் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்குது, ஐயப்பந்தாங்கலில் இருக்குது. என்னால் நேரில் போக முடியாதனால தான் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கினேன். ஆனால் நானுமே யோசித்தேன், ஆன்லைனில் எப்படி வரும், சேஃபாக வருமான்ட்டு. சரி ட்ரை பண்ணி பார்ப்போம், எப்படி நமக்கு அனுப்புகிறாங்க அப்படி சொல்லிட்டு. இதை பற்றின ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இதுதான் இந்த ப்ராசஸ் தான் பண்ணி நான் எனக்கு வந்து வீட்டுக்கு வந்துச்சு. திரும்பியும் நான் ஜாயின் பண்ணி கட்டிட்டு தான் இருக்கேன். உங்களால் முடிஞ்சதை ஒரு சேவிங்ஸாக பண்ணிக்கிட்டே இருங்க, விடாதீங்க. கண்டிப்பாக 100 200ன்ட்டு உங்களால் முடிஞ்சதை கண்டிப்பாக கட்டிக்கிட்டே இருங்க. அது ரொம்ப வந்து உங்களுக்கு இது என்னோடய ஃபஸ்ட்டு சேவிங் இந்த காயினு. இன்னமும் நான் காயின் சேர்த்துக்கிட்டே இருக்கணுன்ற ஒரு மைண்ட் செட் வந்துடுச்சு. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச அமௌண்ட்டை நான் கட்டிக்கிட்டே இருப்பேன். கோல்டுலாம் ரொம்ப பெரிய தூரத்தில் இருக்குது, நம்ம கைக்கு எட்டாத அளவுக்கு அவ்வளோ ரேட்டு போயிடுச்சு. அதனால் ரொம்ப பாதுகாக்க வேண்டிய ஒரு விஷயமா இப்போ கோல்டு போயிட்டுருக்கு. ரொம்ப வந்து சேவிங்ஸ் வந்து நம்மளால் முடிஞ்சது கண்டிப்பாக பண்ணணும். கண்டிப்பாக பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொம்பளை பிள்ளை வச்சுருக்கவங்களாம் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அந்த பிள்ளைங்கள இது இன்னும் வருங்காலங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. அதனால் வந்து ரொம்ப நகையை வந்து பாதுகாத்து சேவிங்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களால் முடிஞ்சதை கட்டுங்க. இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஏதாவது டவுட்னால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நாளாக வீடியோஸ் போடணும்னு நினச்சிட்டே இருந்தேன். லாங் வீடியோ, ஷார்ட் வீடியோ எதுவுமே போட முடியல பாப்பா இருக்கிறதுனால. இந்த வீடியோ எடுத்து வச்சே 3 மந்த் ஆகுது. இப்போ தான் எடிட் பண்ணி போட முடிஞ்சிச்சு. அதனால் வந்து போடணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படியோ ஒரு வழியாக எனக்கு எடிட் பண்ணி போட்டுறணும் அப்படின்ட்டு போட்டாச்சு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்து ஏதாவது டவுட்னால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.